ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வழக்கத்துக்கு மாறாக இந்த தடவை டபிள்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான டைமுக்கு பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் ஃப்ரைடே, அதாவது இன்றைக்கி 5:30 மணிக்கு பார்க்க போகிறோம். அதே தொடர்ந்து கிரவுன் ஜுவலுடைய கிக் ஆஃப் நடந்தது. அதில் முக்கியமான நிகழ்வு நடந்தது, நிறைய விஷயங்கள். சரி வாங்க அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தமிழில் பார்க்கலாம். முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்யலை, தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாக சவுதி அரேபியாவுக்கு டபிள்யூ போயிருக்கிறாங்க. எதுக்குப்பானா அந்த சவுதி அரேபியா தானே அந்த கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக அங்கே போய் அந்த கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை இம்பீரியம் அந்த ஷோலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு டேரெக்டாக எங்கே வராங்க? ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க. கடற்கரை நகரமான ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க. வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை நாங்கள் ஹேண்டிலிங் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஸ்டில் கிரவுன் ஜுவலுடைய அந்த பழைய டிசைனிங்கில் தான் இருக்குது. என்ன தான் இவங்க ப்ளூ கலரை மாற்றினாலும் சாம்பியன்ஷிப்பில் க்ரீதன்காக இருக்குது. ஷோ ஆரம்பித்த உடனே மைக்கேல் கோல் வழக்கமாக அவர் தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பித்து மக்களை வரவேற்பார். வழக்கம் போல் அதே மாதிரி வரவேற்கிறாரு. அண்ட் ஷோவோட ஓப்பனிங்காக ஏஜே ஸ்டைலை கூப்பிட்டு ஒரு சில வார்த்தைகள் பேச சொல்கிறாரு. ஏஜே ஸ்டைல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் இந்த 2025 உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அனுபவம் உள்ள ஆண்டு, 2026 நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லும்போது மக்கள்லாம் வேண்டாம், ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. நறுக்குன்னு ரசிகர்களை பார்த்து ஏஜே ஸ்டைல் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் குட்டி அப்படிங்கிறது உண்டு. எனக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஏக்கப்படுறாங்க. குழந்தைகளை ஏக்கப்பட வைக்கக்கூடாதுல்ல. ஆனால் எனக்கும் வயசாகிடுச்சு, ஸோ அதனால் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன். ஒவ்வொரு ரெஸ்லருக்கும் கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு. அந்த வகையில் எனக்கு 2026 ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா பல யங் சூப்பர் ஸ்டார்ஸை நான் உருவாக்க போகிறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ காய்ஸ் 2026 என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டூர் இருக்கும். அது வரைக்கும் நான் சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. என்னுடைய மேட்சை பார்க்க போகிறீங்க. அண்ட் கிரேட்டஸ்ட் மேட்சான ஜான் சீனா வெர்சஸ் ஏஜே ஸ்டைலை உங்களுடைய கிரவுன் ஜுவலான இந்த பெர்த்தில் நடக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பெர்த் இந்த நகரத்தில் நான் வந்து சண்டை போட போகிறேன், அதுவும் ஜான் சீனாவை எதிர்த்து. கண்டிப்பாக அகெயின் ஒன் மோர் டைம் ஜான் சீனாவை வீழ்த்தின பெருமை எனக்கு கிடைக்கும். ஜான் சீனா வெர்சஸ் ஏஜே ஸ்டைல் மேட்சை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏஜே ஸ்டைல் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அண்ட் உமன்ஸ் கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டெஃபனி வார்கர் இஸ் த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன். அதே மாதிரி உமன்ஸ் சாம்பியனான ஸ்டெஃபனி ஷேஷன். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற மேட்ச் ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச். 2 நியூ ஜெனரேஷன் ரெஸ்லர்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக உமன் டிவிஷனில் இருந்து இப்போ அவங்க சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க. அதுவும் கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்புக்காக. ஹூஸ் த வின் அப்படிங்கிற குழப்பத்தோட இந்த இன்டர்வியூவை முடிச்சு, ஸோ இப்போ ஸ்டெஃபனி வால்கர் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்கு வராங்க. ஸ்டெஃபனி செக்ஷன் வரலையாம். ஸோ ஸ்டெஃபனி வால்கர் இந்த அரங்கத்துக்கு வந்து மக்களை பார்த்து பயங்கரமாக பேசுகிறாரு. எனர்ஜெட்டிக்காக பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த தடவை உமன்ஸ்க்கான கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவேன். ஸ்டெஃபனி வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங்கஸ்ட் ரேஜினா உமன் சாம்பியன்ஷிப் ரேஜினை வச்சுக்கலாம். நான் டைட்டில் வின் பண்ணி 2 வருடங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை என் பக்கம் வர வைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வால்கர் பேசியிருக்கிறாங்க. சரி, இப்போது அடுத்தது மெயினான டைம். ஆஸ்திரேலியன் பீப்புள் ஒருத்தர் வராரு. எஸ், செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். செத் ரோலன்ஸ் கூட வர்றது யார்? நம்ம பிரான்சன் ரீட். அவர் தானே ஆஸ்திரேலியன் பீப்புள். மக்கள் எல்லாருமே பயங்கரமாக வரவேற்பு கொடுக்குறாங்க. ஸோ நான் பிரான்சன் ரீட் தனியாக வராரு நினச்சேன். பட் ஆனால் இவர் கூட வராரு. பிரான்சன் ரீட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க மக்கள் மத்தியில். ஆளோட சிரிப்பை பார்த்தா தெரியும். ஸோ மக்கள் மத்தியில் ஃபஸ்ட்டு பிரான்சன் ரீடை பற்றி பேசுறதுக்காக பால் ஹேமன் கள இறங்குறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன் அண்ட் ஏன் கூட இருக்கிறது ட்ரைபிள் தீஃப் பிக் பிரான்சன் ரீட். அவரை எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓடிசி 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 சத்தம் பெருசாகிட்டே இருக்குதுங்க. முதல்ல மெதுவாக ஓடிசின்னு கேட்டது, அதுக்கப்புறமா ஓடிசின்னு சொல்லிட்டு அரங்கமே ஆத்துருது. ஓடிசி ரோமன் ரெயின்ஸ்லாம் இந்த இடத்துல இல்லை, நீங்கள் என்ன எக்னாலஜ் பண்ணுன்னு சொல்லும்போது மக்கள் ஓடிசின்னு சொல்கிற பாட்டு கடுப்பாயிட்டார். ஐயா, இது என்னுடைய ஹோம் டவுனு ஆஸ்திரேலியா பிரெத்து. என்னுடைய ஹோம் டவுன்லேயே நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணுறீங்க. ஸ்டூபிட் பீப்புள், உங்களுடைய தாயின் மகனான என்ன வந்து நீங்கள் நேசிங்க, ரோமன் ரெயின்ஸை நேசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பிரான்சன் ரீட் கட் அண்ட் ரைட்டாக கோவத்தின் உச்சத்தில்
மக்களை திட்டி தீக்கிறாரு. அண்ட் அடுத்ததாக செத் ராலன்ஸ் கிட்ட மைக்கை கொடுத்து பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி பால் ஹேமன் அதை தவிர்த்து பேசுகிறாரு. அண்ட் க்ரௌன் ஜூவலில் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான செத் ராலன்ஸ் கோடி ரோல்ஸை இந்த 3வது தடவை தோற்று போனார்ல, அவர் வந்து 4வது முறையை வின் பண்ணுங்க. அதாவது தோற்று போனதை நம்ம பால் ஹேமன் குத்தி காட்டுறாருங்க. தோற்று போயிட்டான், செத் ராலன்ஸ் தோற்று போயிட்டான்னு. அவர் வந்து இந்த தடவை கண்டிப்பாக க்ரௌன் ஜூவல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறுவார். செத் ரோலின்ஸ் டபுள் சாம்பியன் ஆவார். கோடி ரோல்ஸ் கிட்ட இந்த மாதிரி தோக்க மாட்டார் அப்படி இப்படிலாம் பேசிட்டு மைக் எடுத்து செத் ராலன்ஸை கொடுத்து நீங்கள் பேசுங்க ஐயா அப்படின்னு கொடுக்குறாரு. ஏங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்தாச்சு. ஆல்ரெடி ராலை பார்த்தீங்கன்னா நீ தோத்துட்டா, நான் ரோமன் அவுட்டு வர்றதுக்கு கரெக்டான ஆள் நீ இல்லை நினச்சேன், நீ நல்ல ஆளே இல்லை, நீ ஒரு வெத்து வெயிட்டு அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிட்டாரு. இப்போவும் மக்கள் மத்தியில் கேவலப்படுத்துகிறாரு. சும்மா இருப்பார் செத் ராலன்ஸு. ஆனால் வாங்கடான்னு சொல்லிட்டு மைக்கை கூட வாங்காமல் திரும்பி கூட பார்க்காம ஏதோ டிஸ்டர்ப் பெண்டிங்கில் அந்த இடத்துல விட்டு போயிட்டார். பால் ஹேமன் இப்படி அரண்டு பார்க்குறாரு, என்னடா செத் ராலன்ஸ் வந்து நம்ம மைக்கை கொடுத்து வாங்கலையே அப்படின்னு. அண்ட் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரண்டு போய் பார்க்குறாங்க. பிரான்சன் ரீட் இருக்கார்ல, அப்படியே இவ்வளோ நேரம் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்படியே பால் ஹேமன் பக்கம் வராரு. நீ பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி பிரான்சன் ரீட் பால் ஹேமனை எதிர்த்து நிற்கிறாருங்க. இதை பார்த்து பிரான் பிரேக்கரு என்ன படைச்சவன்டா அவன், எனக்காக ஃபியூச்சர் ரெசல்மேனியா மெயின் ரோடெலாம் ஒதுக்கி வச்சுருக்கான், அவனை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பிரான்சன் ரீடுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் சண்டை வருது. அடங்கொப்புறான இதை எதிர்பார்க்கலையே. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இல்லை செத் பண்ணது தான் தப்பு, பேர் ஓராக்கள் பேசிகிட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் தகராறு பயங்கரமாக. பால் ஹேமனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. தான் உருவாக்கின விஷன் இப்படி வீணாக போன விஷன் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கலையடான்னு சொல்லி முறைச்சி பார்க்குறாரு. அப்போ பால் ஹேமன் தான் பார்த்தீங்கன்னா நிறுத்தி 2 பேருமே ஸ்டாப் இட் நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மைக்கேல் கோல் சும்மா இருக்கிற கம்பை சொரிஞ்சு விட்றாரு. என்ன தெரியுமா, ஒரு வேளை இந்த தடவையும் செத் ராலன்ஸ் ஜெயிச்சுட்டா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன்கிட்ட கேட்குறாரு. அதாவது பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, சரி பால் ஹேமன் இவங்க 2 பேரும் சண்டை நிப்பாட்டிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பன்னு பார்த்து மைக்கேல் கோல் கேட்குறாரு பார்த்தீங்களா கேள்வி, தோத்துட்டா என்ன நடக்கும்னு. கடுப்பான பால் ஹேமன் மைக்கேல் கோலோடைய நெஞ்சிலேயே அந்த மைக்கை தூக்கி எறிஞ்சிட்டு ஆனால் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். க்ரௌன் ஜூவலில் ஒரு வேளை செத் ராலன்ஸ் தோத்துட்டா பல பிரச்சனைகள் ஏற்பட போகுது, பல பிரிவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது இதன் மூலியமா தெரியுது. தோத்தா ஒரு வேளை தோற்று போனால் மட்டுமே. ஆனால் இந்த ஹேண்டிலிங்கை பால் ஹேமன் எப்படி சமாளிக்க போகிறாரு, க்ரௌன் ஜூவலில் என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு க்ரௌன் ஜூவல் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காய்ஸ் இன்றைக்கி 5:30 மணிக்கு ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கும். நான் இன்றைக்கே ஸ்மாக்டவுன் ரிவ்யூ போட்டுருவேன். உலகத்திலேயே முதலாக வெள்ளிக்கிழமை நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு நான் வெள்ளிக்கிழமையே ரிவ்யூ போட போகிறேன். அந்த பெருமை எனக்கே சாரும். ஏன்னா எப்பவுமே சனிக்கிழமை தானே போடுவோம், அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை போட போகிறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நைட்டு 8 7:30 ஸ்மாக்டவுன் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக குயிக்காக வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் சுட்ட ரிவ்யூவை போட்டுருவேன், சரிங்களா? அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்கா அண்ட் கேரி ஜைன் இவங்க 2 பேரும் பேச வராங்க. ஸோ மேபி இன்றைக்கி ஸ்மாக்டவுன் போடும்போது நெட்வொர்க் இஷ்யூ ஏற்பட்டுச்சுன்னா போடுறதுக்கு டைம் ஆகும், சரிங்களா? அப்படி ரொம்ப டைம் ஆகிட்டுனா மார்னிங் 6 மணிக்கு போட்டுருவேன். அல்லது இன்றைக்கி எல்லாம் கரெக்டாக இருக்குது, நெட்வொர்க்லாம் கரெக்டாக இருக்குன்னா நான் 7:30 மணிக்குள்ளே போட்டுருவேன், வீடியோ போட்டுருவேன், சரிங்களா? அண்ட் ஆஸ்கா கபிக்கு வாரியர்ஸ் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆஸ்கா வழக்கம் போல் கோச்சிட்டு போயிட்டாங்க. போகும்போது கேரி ஜைன் மக்கள் மத்தியில் ஆஸ்கா பேசுனதுக்கு சாரின்னு சொல்லும்போது கூட கேரி அப்படிங்கிற அந்த முரட்டுத்தனமான குரலோட தன் டீம் மெம்பர்ஸை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா யோஸ்கா இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாருமே வரவேற்று ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் மாமி ரியா ரிப்ளே, வா பிரான்சன் ரீடை காட்டிலும் ரியா ரிப்ளேக்கு எவ்வளோ வரவேற்பு. ஏன்னா ரியா ரிப்ளேடைய ஹோம் டவுனில் மக்கள் மத்தியில் கெத்தா சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சொந்த பூமியில் கெத்தாக நின்று பேசுகிறாங்க. ஆஸ்கா மற்றும் கேரி ஜைனை நாங்கள் வந்து க்ரௌன் ஜூவலில் மோத போகிறோம், இதில் கண்டிப்பாக நான் வீழ்த்தி ஆஸ்திரேலிய மக்கள் உங்கள் எல்லாரையுமே நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரமாதமாக சூப்பராக தான் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ பேசிக்கிட்டு அந்த இடத்துல கிரேசன் வாலர் ஐயா வராரு. கிரேசன் வாலர் ஐயா வந்து நிப்பாட்டுங்க பாட்டி இன்னும் முடியலை, ஓயே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜில் பேசுவாங்க ஆஸ்திரேலியாவில். ஆக்சுவலி இங்கிலீஷ் தானே, ஏதோ ஒரே ஒரு மாதிரி பேசுவாங்க. அது என்ன வார்த்தை மறந்து போச்சே. சரி ஓகே, நம்ம இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இப்போ என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கையில் வந்து இந்த பேர் பாட்டில் கொடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணி குடிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் தான் ஷூவில் ஊற்றி குடிக்கணுமா. இப்போது என்ன பிரச்சனைனா மைக்கேல் கோல் சொல்கிறாரு, எப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் இன்னும் ஷோ முடிக்கல, அதுக்கப்புறம் ஸ்மாக்டவுன்லாம் கமெண்ட்ரி பண்ணணும், அதனால் நான் வந்து ஷூவில் ஊற்றி குடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் ரியா ரிப்ளே ஷூவை ஊற்றுட்டாங்க, அதே மாதிரி ஈயோஸ்கை ஷூவை ஊற்றுட்டாங்க. இப்போது
மக்கள் மத்தியில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஷூ இருக்கா யார்ட்டையாது அப்படின்னு சும்மா பேச்சுக்கு தாங்க கிரேசனோட கேட்காரு. உடனே ஒருத்தர் பக்கத்தில் தான் இருக்கார், ஷூவை கலத்தி நான் வச்சுக்க இதில் ஊற்றி குடி அப்படின்னு கொடுக்காரு. தான் ஷூவில் ஜூஸ் குடிக்கிறதே ஒரு மாதிரி இருக்கும். சரி தான் ஷூ தானே அப்போ தானே போட்டிருப்பாங்க, அதனால் ஜூஸை ஊற்றி குடிச்சிடலாம், அதுலேயும் அழுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் மைக்கேல் கோல் இன்னொருத்தர் ஷூ பண்ணிட்ட போகுது. மனசில் என்ன நினச்சிருப்பார், ஏன்டா இப்படிலாம் பண்ணேன்னு. அவன் வாங்கலை. கடைசியில் மைக்கேல் கோல் சமாளிச்சிட்டாரு. எனக்கு இந்த பாட்டிலே நான் ஊற்றி குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பாட்டிலோட குடிச்சிட்டார். மற்றவங்களாம் ஷூவில் ஊற்றி குடிக்கிறாங்க. யோஸ்கா அக்கா உங்களுக்கு இதை பார்க்கும்போது வியர்டாக தெரிலையா? சரி, இன்றைக்கி க்ரௌன் ஜுவல் கிக் ஆஃபை முடிச்சுட்டாங்க. ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ரிவ்யூ நைட்டு இருக்குது. நைட்டு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜெகஜோதியாக இருக்கும் போது இருக்குதே.